இந்த ஊபிஸுங்களாம் உடனே அங்கே என்ன போடுறானுங்க விட்டார்னா, நீ ஏன் 8:30 மணிக்கு அங்கே போன, நீ அங்கே யார் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த, நீ எங்கள் செடிக்கிட்ட உனக்கு என்ன வேலை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இப்படிலாம் ரொம்ப அறிவாளித்தனமாக கேள்விகள் கேட்டுட்டு இருந்தானுங்க. இவனை ஆட்டு வச்சது யார், யார்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான், யார் அவனை காப்பாற்ற முயற்சி செஞ்சா, இதை தான் நாங்கள் எல்லோரும் கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் அப்படியே பூசி மொழிகி ஞானசேகரன் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆயிருந்தான், ஞானசேகரன் மட்டும்தான் இதுக்குள்ளே இருந்தான்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் அதை முடிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு பெண்ணை பற்றின தகவலையே வெளியிடக்கூடாது, அவங்களோட புகைப்படத்தை வெளியிடக்கூடாது, அவங்க முகத்தை தொடர்பு கோர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த பெண்ணை பற்றின தகவலை கம்ப்ளீட்டாக வெளியிடுறீங்க, ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு அக்யூஸ்டு அவன் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, அவன் மேலே பல பெண்கள் பாலியல் தொடர்பான குற்றங்களும் அவன் மேலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பையனோட வெளியிடுறதுல என்ன தப்பு இருக்குது? இதை யார் செய்யணும்? அந்த பொண்ணு வந்து அரசியல் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை. அந்த பொண்ணுக்கு திமுக பிடிக்காத கட்சி எதுவும் கிடையாது. அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அவள் தெளிவுபட சொல்கிறா. அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்து பேசினாரு, திரும்ப சொல்கிறாரு, நான் ஒரு சார்கிட்ட கூட்டிகிட்டு வருவேன், அவர் கூப்பிட்றப்ப நீ வரணும்னு சொன்னாருன்றதெல்லாம் அந்த குழந்தை சொல்லியிருக்கு. ஏன் நீங்கள் அதை வந்து அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் அதை இது பண்ணல? என்ன இது இப்போ ஒரு ஓய்வில் இருக்காருங்கிறாங்க, அவருக்கு உடம்பு முடியலன்னா ஓய்வு எடுக்கட்டும். இன்னொன்று நான் கேட்குறதா, இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ இந்த இடி ரைடு ஆரம்பிச்சதுல டாஸ்மாக்ல, அதுலேருந்து நீங்கள் எங்கேயாவது ஆக்டிவாக ஒரு வெளியில் பார்த்தீங்களா? ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்தாரா பார்த்தீங்களா? ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் மேம், வேறு லெவல் ப்ரெஸ் மீட்டு. மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட வேற. அதை சொன்னதுனால தான் இப்போ காய்ச்சல் வந்து படுத்து கிடக்குறாரு. தைரியமாக ப்ரெஸ்ஸில் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா காய்ச்சல்னு படுத்து கிடக்குறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? அதே போல் பார்த்தீங்கன்னா, இங்கே உளவுத்துறை ரிப்போர்ட் ஆகட்டும், காவல்துறையில் நீங்கள் போகிற கம்ப்ளைண்ட் ஆகட்டும், சகலமும் எங்கே போகுது? டிஎம்கே ஐடி விங்குக்கு போகுது. அப்போ எப்படி அவங்கெல்லாம் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க பாருங்கள். பிறந்த குழந்தையிலேருந்து பாடையில் போகிற பாட்டி வரைக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் முதல்வர் என்ன சொல்லிக்கிறார் ஸ்டேஜ் ஏறினா, நாங்கள் எங்கள் நாட்டில் தேனாரும் பானாரும் பாலாரும் ஓடுது, பெண்கள்லாம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, படிக்கிறதுக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ எங்கள் பிள்ளைங்க படிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஸ்கூல் வாசலில் கஞ்சா மிட்டாய் விற்கிது, அவன் அபினை வாங்கி சாப்பிட்றான், மெத்த போடுறான், இல்லை கஞ்சா அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? பட்டை போட்டால் 10, நாமம் போட்டால் 5, இதெல்லாம் இனிமேல் நீங்கள் பேசுறது கிடையாது, யோசிக்கவே நீங்கள் பயப்படணும். கூட போகிற லட்சக்கணக்கான இந்துக்கள், தமிழக மக்கள் எல்லாரும் சங்கிகள் அப்படின்னு வந்து திமுக சொல்லுது அப்படின்னா, அதுக்கு அப்போ அந்த சங்கிகளோட ஓட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்துக்களோட ஓட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிற தைரியமும் சேகர்பாபு அவர்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறதே நீங்களே கேட்டு சொல்லுங்கள். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி மாநில நிர்வாகி சுமதி மேகவரணம் மேம் தான் முடிஞ்சிருக்காங்க. மேம் வணக்கங்க மேம். வணக்கங்க மேம். அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டார் மேம். அதாவது சிடிஆர் அந்த கால் ரெக்கார்டிங் சம்மந்தமாக வெளியிடுறாரு. அதில் வந்து கோட்டூர் சண்முகமும் அதே மாதிரி மா சுப்பிரமணியன் அவர்களும் பேசிக்கிட்ட விஷயங்களை வந்து வெளியிடுறாரு மேம். ஆனால் இது வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட கேட்கும்போது மாவட்ட செயலாளர்களுடைய எனக்கு வந்து நிறைய வட்ட செயலாளர்கள் ஃபோன் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு மேம். அவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா அதில் காரணம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்-ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா எப்படி அந்த குற்றவாளிகளை கண்காணிக்கணும், அந்த குற்றம் நடந்த நேரங்களில் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முதல் நாள் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அடுத்த நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், யார் யார் கூடலாம் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னா அவனோட மொபைல் ட்ராக்கை தான் பார்ப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி இந்த குற்றம் நடந்தோன்னு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேனிக் ஆகிட்டு யார்கிட்ட அந்த ஒரு சொல்யூஷனுக்காக பேசணுமோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மார்த்தட்டிக்கிறாரு, ஆகா காவல்துறைக்கு பாராட்டு ஆக ஓகோன்னு. இந்த விஷயம் இந்த அளவுக்கு குயிக்காக இப்படி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அண்ணாமலை அவர்கள். முதல்ல நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் விடுதலை பண்ணுறீங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க, எந்த இதை வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க, எப்படி ஏன் விட்டீங்க, யாரோட ப்ரெஷரால் வெளியே விட்டீங்க, அதை பற்றின தகவலே இல்லை. ஒரு குற்றவாளியை வெளியே விடுறப்ப அவன் தடையை தழிச்சிட்டு வந்துடலாம்ல, பண்ணல. அடுத்து அந்த பெண்ணோட எஃப்ஐஆரை வெளியிடுறீங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த இருக்கிற யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் இதை பார்த்துட்டு ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ளே, ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்தால் எவ்வளோ வெக்கைக்கேடாக இருக்கும் எனக்கு அவ்வளோ வந்து இதாக இருக்குது. இங்கே நீங்கள் அரசு என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்ட பெண்ணையே தான் நீங்கள் வந்து குற்றம் சொல்கிறீங்க. அப்படின்னா இந்த ஊபிஸுங்களாம் உடனே அங்கே என்ன போடுறானுங்க விட்டார்னா, நீ ஏன் 8:30 மணிக்கு அங்கே போன, நீ அங்கே யார் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த, நீ எங்கள் செடிக்கிட்ட உனக்கு என்ன வேலை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இப்படிலாம் ரொம்ப அறிவாளித்தனமாக கேள்விகள் கேட்டுட்டு இருந்தானுங்க. அப்போது அண்ணாமலை அவர்கள் இதில் தலையிட்டு இது உண்மையாலுமே வெக்கக்கேடான விஷயம், இதுக்கு உண்மையாலுமே எனக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை தானே சாட்டையில் அடிச்சுக்கிட்டார்.
அப்போது அது என்னாச்சுன்னா இந்தியா முழுக்க அந்த விஷயம் வந்து கவனம் பெற்றுது. அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் வருது. அதுக்கப்புறம் யார் அந்த சார் அப்படிங்கிறத எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ இவருக்கு பின்னாடி ஒரு சார் இருக்கார். இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஞானசேகரன் அப்படிங்கிறது ஜஸ்ட் இப்போ ஒரு கீழே இருக்கிற ஒரு சின்ன தலை. இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய தலை யார்? இவனை ஆட்டு வச்சது யார்? யார்கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கான்? யார் அவனை காப்பாற்ற முயற்சி செஞ்சா? இதை தான் நாங்கள் எல்லோரும் கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அப்படியே பூசி மொழிகி ஞானசேகரன் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆயிருந்தான், ஞானசேகரன் மட்டும்தான் இதுக்குள்ளே இருந்தான்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் அதை முடிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ அப்போ அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி அந்த தீர்ப்பு வெளியானதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடச்சிருக்கு, அது கரெக்டு தான். ஆனால் யார் இதுக்கு காரணகர்த்தாவாக இருக்காங்கல்ல, ஒரு கொலை செய்கிறவனோட அந்த கொலை செய்ய தூண்டியவனுக்கு தானே வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அப்போது இவனுக்கு பின்னாடி இருந்து இதுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி இவனுக்கு காசு கொடுக்குறது யார்? இவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறது யார்? இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அவனுக்கு வந்து யூனிஃபார்மோடு இருந்திருக்கிறான், வாக்கி டாக்கிலாம் கையில் வச்சுருந்தான்னா அப்போ அவனுக்கு காவல்துறையில் இருக்கிறவங்களோட ஒரு உயர் அதிகாரியோட தொடர்பு இல்லைன்னா ஒரு இது சப்போர்ட் இல்லைன்னா அதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா? அப்போது அதையும் குறிப்பிட்றாரு அண்ணாமலை அவர்கள். அந்த காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அந்த வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம் அவர்கிட்ட பேசினார் அப்படின்றதையும் அந்த ரெக்கார்டை காட்டுறாரு, ட்ராக் எடுத்து காட்டுறாரு. அப்போது அண்ணாமலை அவர்களால் இதெல்லாம் கவனித்து கண்காணித்து சொல்ல முடியுது அப்படின்னா காவல்துறையால் சொல்ல முடியாதா? காவல்துறை அப்போ எப்படி அவங்கக்கிட்ட அந்த தகவல்கள்லாம் இல்லையா? இருக்குது. காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. காவல்துறை கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்குது. இங்கே யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அரசு முன் வருதே ஒழிஞ்சு யார் அவன் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படி எங்கள் இதில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, அவன் தப்பு செஞ்சுருக்கானா அவன் மேலே என்னங்கிறத நடவடிக்கை எடுங்க அப்படின்ற அந்த ஃப்ரீ ஹேண்ட் வந்து காவல்துறைக்கு கொடுக்கப்படுறதே இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அந்த பெண்கள் மேலே கை வைக்கிறப்ப அந்த பயம் இல்லாமல் தன்மை, அசால்ட்டாக போய் வீடு புந்து அந்த பொண்ணை வெட்டுறது, அந்த பெண்கள் இது பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, எவ்வளோ அநியாயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு எவ்வளவு கேவலமாக இருக்குது. தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத 4 வருஷமாக நாங்கள் கூப்பாடு போட்டு கத்திட்டு தானே இருக்கோம். இந்த 2021 அப்புறம் தானே இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. அதை ஏன் நீங்கள் கொஞ்சம் கூட அதை இப்படி தான் நடக்குதுன்றதை ஏற்றுக்க கூட முதல்வர் தயாராக இல்லை. அவர் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக நம்புகிறாரு. அப்போ என்ன மாதிரி நீங்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போ இதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு எப்போவுமே வந்து அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், இங்கே தமிழக அரசியல் வந்து அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் தமிழக அரசியலில் வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது. இவங்க உடனே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் அண்ணாமலை பேச மாட்டார், இனிமேல் நம்ப வச்சது தான் அப்படின்ட்டு. நேற்று வந்து ஒரு முக்கியமான நாள் ஜூன் 3 கலைஞர் அவர்கள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு கிடந்தீங்க. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டார், என்ன ஆச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலன்னு. இப்போ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாக்கள்லேருந்து ஃபுல்லாக முழுக்க அண்ணாமலை அவர்களோட வீடியோ தான், அண்ணாமலை அவர்களோட கேள்விகள் தான். இதை நீங்கள் பார்க்கணும். நேற்று எல்லா கட்சியை சார்ந்த இளைஞர்களும் கட்சி சார்பின்றி அவங்களே என்ன போடுறாங்கன்னா, நீ எந்த கட்சியை வேணா இரு, எனக்கு அண்ணாமலையை பிடிக்காது, எனக்கு பிஜேபி பிடிக்காது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கேட்குற கேள்வி வந்து வேலிடான கேள்வி. ஏன் வந்து இந்த வந்து ஒரு எப்படி இது வந்து இப்படி வந்து பார்ஷியலாக வந்து இப்படி இது பண்ணுறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? யார் அந்த சார்? இதுக்கு பின்னாடி இருக்கிற தலைகள் யார் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணாமலை அவர்களோட வீடியோவை வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மற்ற எல்லா கட்சியை சேர்ந்த இளைஞர்களும் வந்து அந்த அண்ணாமலை அவர்களோட வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக எல்லோரும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது எல்லாருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ இப்படி ஒரு பெரிய தலை பின்னாடி இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு பெண் அது மாதிரி அவங்க இன்னொரு ஞானசேகரனை உருவாக்கலாம். அப்போ இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் எங்களோடதாக இருக்குது. அப்போ நியாயம் நீதி அப்படின்னா முழுமையான நீதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களோட கேள்வியாக இருக்குது. அவர் ஒரு சகோதரனா என் சகோதரிக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் நான் கேள்வி கேட்குறேங்கிறாரு. அப்போது ஒரு சகோதரனா அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருங்கிறத எங்களாலேயும் உணர முடியுது. அப்போ நாங்களும் வந்து அண்ணாமலை அவர்களோட துணை நிற்கிறோம். நாங்கள் இதை திரும்ப கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கோம். இது ரொம்ப பெருமையாக ஸ்டாலின் அவர்கள் கூட பதிவு போட்டுக்கிட்டாரு. இது வந்து காவல்துறையை நான் பாராட்டுறேன், பாருங்கள் நாங்கள் எப்படி திராவிட மாடல் ஆட்சினா இதுதான் அப்படின்னு நாங்கள் அப்பெல்லாம் சொல்லிருக்கோம். இது முழுமையான நீதி கிடையாது அப்படின்ற நாங்கள் திரும்ப சொல்லிருக்கோம். அதே தான் அண்ணாமலை அவர்களும் நேற்று கேட்டிருக்கிறார். ஓகே மேம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேம் அவர் ஆக்சுவலாக அவர் வந்து இந்த மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்தக்கூடிய விஷயங்கள், சிடிஆர் கால் ரெக்கார்டிங் சம்மந்தமான விஷயங்கள், ஏன் ஞானசேகரனுடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு வெளியிடுறாரு மேம். அண்ணாமலை அவர்கள் செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றின எல்லா தகவலையும் நீங்கள் வெளியிடுறீங்க, அது சரியாக நீங்கள் வேறு கேட்குறீங்களா? ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு பெண்ணை பற்றின தகவலையே வெளியிடக்கூடாது, அவங்களோட புகைப்படத்தை வெளியிடக்கூடாது, அவங்க முகத்தை தொடர்பு கோர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த பெண்ணை பற்றின தகவலை கம்ப்ளீட்டாக வெளியிடுறீங்க, ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு அக்யூஸ்டு அவன் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, அவன் மேலே பல பெண்கள் பாலியல் தொடர்பான குற்றங்களும் அவன் மேலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பையனோட வெளியிடுறதுல என்ன தப்பு இருக்குது?
இதை யார் செய்யணும்? அந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார்ல. நீங்கள் எப்படி தெரியுமா அந்த மீடியாக்கள் இருக்கீங்க, இப்போ 2 இன்டர்வியூக்கு முன்னாடி என்கிட்ட என்ன கேட்டிங்க அப்படின்னா, மேடம் இதில் வந்து நீதி கிடைக்கல அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தகவல் வெளியிடுறேன்னாரு, ஏன் வெளியிடலை அப்படின்னு கேட்டிங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டதுக்கப்புறம் அண்ணாமலை இப்படிலாம் செய்யலாமா, இது நியாயமா அப்படிங்கிறீங்க. அப்போ மீடியாக்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஐயோ குற்றவாளி பாவம் இல்லையா, அவனுக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்கு இல்லையா, அவனை பற்றின தகவல் எப்படி வெளியிடலாமா, அப்போ ஃபோன் ரெக்கார்டு மேலே அப்படின்னு இப்படி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் போய் என்னைக்காவது முதல்வர்கிட்ட போயிட்டு, இல்லை இங்கே கட்சியில் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டே போயிட்டு, இல்லை துணை முதல்வர்கிட்ட போயிட்டு, ஏங்க ஒரு எஃப்ஐஆர் கொடுத்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பற்றின தகவல் எப்படி வெளியிடலாமாங்க? இப்போ கூட அந்த அரக்கோணத்தில் பாருங்கள், அந்த பொண்ணை பற்றின தகவலை உங்கள் டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து வெளியிடுறாங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எப்படிங்க உங்களுக்கு இந்த தகவல்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? டிஎம்கே ஐடிவிங்க கையில் எல்லா ரெக்கார்டும் இருக்குது. ஒரு பொண்ணு அரக்கோணத்தில் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த ரெக்கார்டை டிஎம்கே ஐடிவிங்கில் இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து ஒரு அக்யூஸ்டோட டீட்டெயில் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு மக்களுக்கு நல்லது, இங்கே இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை அவர் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு அறிவு வரும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரும். இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, எப்படிலாம் நம்மக்கிட்ட வந்து ஒரு கட்டுக்கதையை கட்டிட்டு ஒரு மாய உலகத்தில் நம்மளை வச்சுருக்காங்க, இந்த மீடியாவை கையில் வச்சுட்டுங்கிறத நேற்று மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி பார்க்கும்போது நாட் ரீச்சபிள், கரண்ட்லி ஸ்விட்ச் ஆஃப்னு வருது மேம். சரி, ஓகே. நம்ம அடுத்தது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களே கேட்டிருந்தாரு ஒரு சார்கிட்ட வந்து பேசுனதா அப்படின்ட்டு. ஆனால் வக்கீல் தரப்பில் இருந்து, அரசு தரப்பு வக்கீலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஃபோன் பண்ண மாதிரி ஏரோப்ளைனில் போட்டு ஃபோன் பண்ண மாதிரி அவர் வந்து பொய் ஆக்ஷனாக பண்ணியிருந்துருக்கிறாரோ ஒழியோ அங்கெல்லாம் யார்ட்டையுமே பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேற்கொண்டு இதுமேட்டு யார் இந்த சாரனை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வருன்ற மாதிரியும் சொல்கிறாங்களே மேம். அப்புறம் இன்னுமே எதுக்கு அந்த சாரை பற்றி கேட்குறாங்க? அது நான் திரும்ப சொல்லிட்டேன். நீங்களோ நானோ இங்கே வந்து நமக்கு அங்கே என்ன நடக்குது அக்யூரேட்டான்றது தெரியாது. நம்ம வந்து யூகங்களின் அடிப்படையில் நமக்கு இருக்கிற ஒரு லேமேனாக ஒரு நாலேஜை வச்சு நம்ம கேட்குறோம். நான் வந்து அந்த ஒரு பெண்ணே வந்து சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பெண்ணு வந்து அரசியல் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை. அந்த பொண்ணுக்கு திமுக பிடிக்காத கட்சி எதுவும் கிடையாது. அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அவள் தெளிவுபட சொல்கிறா. அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்து பேசினாரு, திரும்ப சொல்கிறாரு, நான் ஒரு சார்கிட்ட கூட்டிகிட்டு வருவேன், அவர் கூப்பிட்றப்ப நீ வரணும்னு சொன்னாருன்றதெல்லாம் அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அப்போது இது எவ்வளோ ஒரு வேலிடான பாயிண்ட். அந்த பொண்ணு சொல்லியிருக்கால, ஏன் நீங்கள் அதை வந்து அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் அதை இது பண்ணல? அதுக்கப்புறம் தானே அது யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு வருது. அண்ணாமலை அவர்களும் தெளிவாக சொல்கிறாங்கல்ல, எத்தனை மணிக்கு அவன் ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சு, எத்தனை மணிக்கு திருப்பி அவன் ஆன் பண்ணியிருக்கான், ஆன் பண்ண உடனே யார் அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினா, அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசினா, இவ்வளோத்தையும் சொல்கிறாருல்ல. அப்போ அண்ணாமலை அவர்கள் கையில் அந்த டீட்டெயில் இருக்குன்னா காவல்துறை கையில் இல்லையா? அதை ப்ராப்பராக நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கணும்ல. அப்போ அரசு தரப்பு யாருக்கு இதாக பேசியிருக்கு? இதை தான் நாங்கள் கேட்குறோம். அரசு தரப்பு பாதிக்கப்பட்ட பெண்கள் இதில் தானங்க இருக்கணும். இந்த அநியாயம் எங்கே நடக்கும் அதை தான் நாங்கள் திரும்ப கேட்டுட்ருக்கோம். அதனால தான் அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் கேள்வி கேட்குற மேலாம் கேஸ் போடுங்கன்னா போடுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் மேலேயும் கேஸ் போடுங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தானே கேட்போம். எங்கள் வீட்டு புள்ள இல்லையா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிற பொண்ணுக்கு நடந்தா என்ன, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நடந்தா என்ன, அந்த எங்கள் வீட்டுக்கு எங்கள் பொண்ணு தானே, ஒரு தமிழ் பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொண்ணு மக்கள் மேலேயும் கேஸ் போட்டுருவீங்களா? அப்போ நீங்கள் என்ன அப்படி ஒரு சர்வாதிகாரமாக எல்லாம் பண்ணி மக்கள் அப்படியே மிரட்டியே நீங்கள் வந்து ஆட்சியை முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? ஓகே மேம். அடுத்ததாக பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு தான் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப வைரல் ஃபீவர் இருக்குது, கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நான் மட்டும் 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்களா அவர்? மேம் நைட் எல்லாம் டார்ச் லைட் எடுத்து வந்து ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி பார்த்தாரு. டார்ச் லைட்னா அவருங்க கமலஹாசனுங்க, நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. அதாவது நைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தாரு மேம், மழை தண்ணியில எல்லாம் வடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணவர் மேம். வைரல் ஃபீவர் பகலில் வந்தால் சுற்றி வளைச்சிருவாங்க ஊருக்காரங்க. என்னையா நீங்கள் வந்து 4000 கோடி செலவு பண்ணீங்க, தூர் வாரினீங்க, வடிகால் நீர் போட்டேன்னீங்க, திட்டம் போட்டேன்னீங்க, என்னையா இது இப்படி தண்ணி நிற்கிது, இடுப்பளவு தண்ணி நிற்கிது, முட்டியளவு தண்ணி நிற்கிதுன்னு தெரு ஜனங்களாம் சுற்றி வளைச்சிருவாங்க. அதெல்லாம் ஜனங்களாம் தூங்கியிருக்கப்போ இவர் இருட்டில் அங்கேருந்து வந்து, அதாவது இவங்க சொல்லுவாங்கல்ல, பகல்லே இவங்களுக்கு பசுமாடு தெரியாதான், இருட்டிலே எரும மாடு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க பகலில் வந்தாலே எங்கே மேடு எங்கே பள்ளம் தெரியாது, எங்கே வடிகால் பணி நடக்குதுன்னு தெரியாது, எங்கே தண்ணி தேங்கி நிற்குன்னு தெரியாது. இருட்டில் வந்து நீங்கள் டார்ச் அடிச்சு பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு? டார்ச் எங்கே அடிக்குதோ அங்கே தான் தெரியும். அதில் எங்கே வடிகால் பண்ணி நடந்திருக்குன்னு என்ன தெரியும்? இதுக்கு பேர் ஒரு இன்ஸ்பெக்ஷனா? இதை வேற நீங்கள் பெருமையாக கேள்வி கேட்டுக்கிறீங்க, நைட்லலாம் வந்து டார்ச் அடிச்சு பார்த்தாருங்கன்ட்டு. என்னங்க நீங்கள் இப்படி கலராக ரீல் விடுறீங்க பாருங்க. அவர் ஒர்க் பண்ணாலுமே ஏன் இப்படி ஒர்க் பண்ணுறான்னு கேள்வி கேட்குறீங்க. சரி, ஓகே, பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிறாலுமே வந்து ஏன் ஒர்க்கே பண்ண மாட்டேன்றீங்க கேள்வி கேட்குறீங்க. இப்போ தான் துணை முதலமைச்சர் பண்ணணும் அவர் பாவம். அவர் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிறது ஊரறிஞ்ச விஷயங்க. என்ன இது இப்போ அவர் ஓய்வில் இருக்காருங்கிறாங்க, அவருக்கு உடம்பு முடியலன்னா ஓய்வு எடுக்கட்டும். இன்னொன்று நான் கேட்குறதா, இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ இந்த இடி ரைடு ஆரம்பிச்சது இல்லையா டாஸ்மாகில், அதுலேருந்து நீங்கள் எங்கேயாவது ஆக்டிவாக ஒரு வெளியில் பார்த்தீங்களா? ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்தாரா பார்த்தீங்களா? ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் மேம், வேறு லெவல் ப்ரெஸ் மீட்டு. மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட வேற. அதை சொன்னதுனால தான் இப்போ காய்ச்சல் வந்து படுத்து கிடக்குறாரு. தைரியமாக ப்ரெஸ்ஸில் வந்து பேசிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தா காய்ச்சல்னு படுத்து கிடக்குறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? கிளைமேட்டிக் சேஞ்சுன்றனால சொல்லப்படுதுங்க மேம். நாங்கள் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம், உங்களுக்கு காய்ச்சல் வரலாம், இருமல் வரலாம், எல்லாம் வரலாம், ரெஸ்ட் எடுங்க தாராளமாக. இதையும் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். என்னென்னா, தமிழக அரசோட செய்தி தொடர்புத்துறை அவங்க வந்து வெளியிடுற தகவலை பார்த்தீங்கன்னா, கட்சியில் அவர் என்ன பொறுப்பு இருக்காரு? முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா, கழக இளைஞரணி செயலாளரும். எப்படி தமிழ்நாடு அரசுக்கு என்ன கழகம் இருக்குது? தமிழ்நாடு அரசுக்கும் கழகத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ திமுகங்கிறது வேற, தமிழ்நாடு அரசுங்கிறது வேற இல்லையா? திமுக அரசே தான் தமிழக அரசா? அந்தளவுக்கு நீங்கள் ஆயிட்டீங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தை துணை முதல்வருங்கிறாங்க. நீங்கள் அரசு சார்பாக வெளியிட்றீங்கன்னா, நீங்கள் அரசில் அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறார்? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் போடணும். அப்போது எந்த அளவுக்கு இங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு? அதே போல் பார்த்தீங்கன்னா, இங்கே உளவுத்துறை ரிப்போர்ட் ஆகட்டும், காவல்துறையில் நீங்கள் போகிற கம்ப்ளைண்ட் ஆகட்டும், சகலமும் எங்கே போகுது? டிஎம்கே ஐடி விங்குக்கு போகுது. அப்போ எப்படி அவங்கெல்லாம் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து காவல்துறை, உளவுத்துறை ரிப்போர்ட்டு எல்லாம் ஆகட்டும், இங்கே தமிழக செய்தி தொடர்புத்துறை ஆகட்டும், மீடியாக்கள் ஆகட்டும், டிஎம்கே ஐடி விங்கு எல்லாமே எப்படி இருக்குது? இப்போ எல்லாம் மெர்ஜாகி கிடக்குது. அதனால தான் அந்த ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வெளியிடுற ஒரு லெட்டர் ஹெட்டில் கழக இளைஞரணி செயலாளர்னு சொல்லிட்டு அவரோட கட்சி பொறுப்பை வந்து போடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு இவங்க இதெல்லாம் கவனிக்கிறாங்க, எந்த அளவுக்கு இவங்க சொம்படிக்கிறாங்க அப்படின்றத வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. மதுரையில் அவர் பேசும்போது எங்களுக்குலாம் ஆன்டி இன்கம்பன்சிலாம் இல்லை, ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மேம் அவர். அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். இந்த இப்போ நேற்று ஆன்டி இன்கம்பன்சி கூட கிடையாது இவங்களுக்கு. அதை தான் இவர் ஒருத்தர் பேசுகிறப்ப சொன்னார் பாருங்கள், திமுகவில் நாங்கள் ஆன்டிங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுருத்தனமாக அந்த 1000 ரூபா கொடுக்குறதுக்கு ஒருத்தர் பேசியிருந்தார். இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு முதல்வர் அவர்கள் திரும்ப தனக்குன்னு சொல்லிட்டு தன் கட்சிக்காரங்களையும் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி கட்சிக்காரங்களாம் பயத்தில் இருக்கிறாங்க, தொய்வில் இருக்கிறாங்க, போய் ஓட்டு கேட்க பயமாக இருக்குது. நாட்டில் அப்படி அந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்குது. அப்போ திரும்ப இப்படி சொன்னாதான் கட்சிக்காரங்களாவது ஒரு தைரியமாக வேலை பார்ப்பாங்க, போய் ஓட்டு கேட்பாங்க, ஏரியாக்குள்ளே போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் திரும்ப சொல்கிறது தான், என்ன நடக்குதுன்னு நிதர்சனம் புரிஞ்சாதான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க. முதல்வருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. திருப்பி அந்த இதில் கூட பேசுகிறாரு பாருங்க, மதுரையில் தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி பொய்யா கட்ட சொல்கிறாங்க அப்படின்றாரு. அது பொய்யா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா? பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? இன்றைக்கி நியூஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 18 வயசு பையன் ஒரு 80 வயசு பாட்டியை தரன்னு இழுத்துட்டு போய் அப்படியே இழுத்துட்டே போகிறோம். சிசிடிவி ஃபுட்டேஜில் அப்படியே இருக்குது. இழுத்துட்டு போய் அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். 18 வயசு பையன் 80 வயசு பாட்டியை யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல சிந்தனையில் இருக்க ஒரு பையன் இந்த மாதிரி செய்வானா? அவன் எதனால் அப்படி செய்யறான்? போதை, கஞ்சா, மெத்து இதெல்லாம் போட்டு மனுஷங்களை மிருகமாக்குற வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பெண்களுக்கு இங்கே வெளியே வர பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. ஆன்டிங்களெல்லாம் விட்டுருங்க, பாட்டிங்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அந்த நிலைமைக்கு இப்போ தமிழ்நாடு போயிடுச்சு. குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியல. வயதானவர்கள்லேருந்து யாருக்குமே வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து பாடையில் போகிற பாட்டி வரைக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் முதல்வர் என்ன சொல்லிக்கிறார் ஸ்டேஜ் ஏறினா, நாங்கள் எங்கள் நாட்டில் தேனாரும் பானாரும் பாலாரும் ஓடுது, பெண்கள்லாம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அடுத்த தடவை வந்து திமுக வந்து அந்த 200 விட்டு அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு 200 தாண்டி சிந்திக்கவே தெரியல. 200 நமக்கு தான், 200 200லேயே இருக்கிறாங்க. அவங்க அந்த ஊபிஸ்க்கு 200 ரூபா கொடுக்குற மாதிரியே கொடுத்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. இந்த தடவை இவங்க எத்தனை ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாலும் கட்டாயம் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நீங்கள் அடுத்து 26ல் ஆட்சிக்கு வாங்க, வராமல் போங்க, அடுத்த விஷயம். இப்போ இந்த டேர்மில் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு மனசில் ஒரு நியாயத்தோட ஒரு நீதியோடு நீங்கள் வேலை செய்ய வேணாமா? இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதுதானே எங்களோட கேள்வியாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம், நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள், அந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பாருங்கள், நேற்று மட்டுமே 8 கொலைகள் நியூஸில் ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. ஃபோக்சோ வழக்கு ஹையஸ்ட் நீங்கள் தான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு செய்தியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, அந்த குழந்தைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு பாட்டியே இந்த மாதிரி இவன் பண்ணியிருக்கான். அந்த பாட்டியோட குடும்பத்தில் இருக்க அத்தனை சொந்தக்கார பெண்கள் என்ன மனநிலையில் நீங்கள் இருப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு எந்த ஆம்பளை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பயம் வரும்? ஒரு 18 வயசு பையன் நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தை மாதிரி நம்ம பையன் வயசு 18 வயசு பையன் அப்படின்னு நம்ம வயசுக்கே நினைக்கிறோன்னா, 80 வயசு பாட்டிக்கு அவன் எப்படி அவனுக்கு எப்படி தோணுது? அந்த ஒரு பாட்டியை வந்து இந்த மாதிரி செய்யணும்னு அவனுக்கு எப்படி தோணுது? ஒரு நார்மலான மைண்டில் இருக்கவங்க தோணுமா? அப்போ ஏன் நீங்கள் போதை பொருளை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க? போதை இப்போ சாதாரணமாக பேசுகிற நமக்கே தெரியுது.
இவன் ஏதோ கஞ்சா அடிச்சிருப்பான் போல இருக்கு, அதனால அவன் இப்படி செஞ்சிருக்கான். நம்மளால சொல்ல முடியுதா? ஏதோ ஒரு போதை எடுத்திருக்கான், போதை பொருள் எடுத்திருக்கான். வெறும் சாராயம் மட்டும் பண்ணவே இதை செய்ய மாட்டான். சாராயம் மட்டும் எடுத்தவன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக மாட்டான். ஏதோ கஞ்சாவோ மெத்தோ ஏதோ ஒரு 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 போதை பொருளை எடுத்துருக்கிறான். அவன் தன்னோட நிலை என்ன, நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாத அளவுக்கு அவன் செய்கிற அளவுக்கு அவன் செஞ்சுருக்கான். அப்படின்னா அப்போ நீங்கள் இங்கே போதை பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கு? அதுக்கு வெள்ளை அறிக்கை அவர் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரே வந்து ஜாபர் சாதிக்குங்கிறவர் வந்து இந்திய அளவில் வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு பெரிய களங்கம் வந்துச்சு, அவர் வந்து மெத்துங்கிற ஒரு இது பண்ணாருன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அவர் வந்து இதில் இருக்கிறாரு. அப்பயாவது நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து போதைப் பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு எதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? நீங்கள் இன்னைக்கு யார் பாதிக்கப்படுறா? நீங்கள் இன்னைக்கு அந்த அந்த பையன் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க, அது 18 வயசு குழந்தை. அந்த அவங்க பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது குழந்தைங்க, 18 வயசு குழந்தை. அப்போ அந்த குழந்தைய இந்த மாதிரி ஆக்குனீங்கல்ல, உங்களை நம்பி இந்த சமூகத்தை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு அரசை நம்பி தானே எங்கள் குழந்தைங்களை வெளியே அனுப்புகிறோம், படிக்கிறதுக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ. எங்கள் பிள்ளைங்க படிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே ஸ்கூல் வாசலில் கஞ்சா மிட்டாய் விற்கிது, அவன் அபினவ் வாங்கி சாப்பிட்றான், மெத்த போடுறான், இல்லை கஞ்சா அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இதை பற்றின அறிவு இல்லாத ஒரு பேரண்ட்ஸ், இப்படிலாம் இருக்குன்னு கூட தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? காலையில் வேலைக்கு போனால் நைட்டுக்கு வீட்டுக்கு வர பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்காக படிச்சுட்டு தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை இங்கே தமிழ்நாட்டில் பரவிட்டு ஒரு தலைமுறையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு இந்த 18 வயசு பையனோட வாழ்க்கை என்னாச்சு, எதிர்காலம் என்னாச்சு? அந்த பையனோட குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய அசிங்கம். அந்த பையனுக்கு கூட பிறந்த சகோதரிகள் யாராக இருந்தால் அவங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. யாராவது அந்த பிள்ளைங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொண்ணு எடுப்பாங்களா அவங்க வீட்டில்? இவ்வளவும் எதுக்காக? போதை. அந்த போதையால் எத்தனை குடும்பங்கள் நாசமாயிட்டு இருக்குங்க, சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. எத்தனை பெண்களோட தாலி அறுத்துக்கிட்டு இருக்கு. தாலி இருந்தாலும் நடைபிணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன்மார்களை வச்சுக்கிட்டு நடைபிணமாக வாழ்ந்துட்டு இருக்க பெண்கள் எத்தனை பேர்? இப்படி இவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே மார்த்தட்டிக்கிறீங்க. ஆன்டி இன்கம்பன்சிலாம் கிடையாதுங்க, ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. இதை சொல்லும்போது ஒரு மனிதனா, நீங்கள் பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருங்க, முதல்வராக இருங்க, யாராக வேணா இருங்க, ஒரு 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 சாமானிய மனிதனா தனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. தன்னஞ்சறிவது பொய்யற்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா, உங்கள் மனசாட்சிக்கு தெரியணும்ல. தினமும் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. என்ன நடக்குதுங்க, ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு கீழே இருக்கவங்களை கூப்பிட்டு ஒரு இது பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கூட முடியலையா அவங்களால? ஆனால் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. இங்கே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ அந்த ஒரு சாமானிய மக்களாக ஒரு பெண்ணாக நமக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது. எப்படி எதுவுமே பண்ண முடியல நம்மளோட. என்ன இப்படி ஒரு கையாளாகத்தனமாக நம்ம உட்காந்துருக்கோம், இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்கக்கிட்ட ஒன்றுமே நடக்கலைங்கிறாங்க. தமிழ்நாடு சூப்பராக இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ இங்கே இருக்க பெண்கள்லாம் என்ன தான் செய்கிறது? அப்போ இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் என்ன தான் பண்ணுறது? எங்கள் வீட்டு பசங்களை எப்படி நாங்கள் வெளியே அனுப்புறது? ஸ்கூலுக்கு நம்பி அனுப்புகிற குழந்தை இந்த மாதிரி போய் குடி போதை இதுக்கெல்லாம் ஆளாகி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா அப்போ என்ன ஆகுறது? இந்த தமிழ்நாடு நாசம். இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் அடுத்த 5 வருஷம் நாங்கள் தாங்கிறாங்க. அடுத்த 5 வருஷம்லாம் திமுக வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் பெண்களும் இளைஞர்களும் ஒரு தலைமுறையே நாசமாயிரும். ஆல்ரெடி இப்பயே நாசம். இந்த 5 வருஷத்தில் 2021 12th காலேஜ் ஃபஸ்ட் இயரோ படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா இந்த போதைக்கு அடிக்ட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு 100 இளைஞர்கள், நான் சொல்கிறது லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 1 கோடி பேர் வந்து குடி நோயாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லி டேட்டா வருது. நான் சொல்கிறது குறைச்சி சொல்கிறேன். ஒரு 1000 இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு 1000 இளைஞர்கள் இந்த மாதிரி போதை இதுக்கு அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னா என்னாச்சு? இந்த தமிழ்நாட்டில் 1000 இளைஞர்கள் இந்த ஒரு பீரியடில் வந்து ஆகிறான் அப்படின்னா வருஷத்துக்கு 5 வருஷத்தில் எத்தனை பேர்? 5000 பேர்னா என்னாச்சு? நம்மளோட ஃபியூச்சர் முடிஞ்சு போச்சுங்க. என்ன பண்ணுவான் அவன்? ஒரு வெஜிடபிள் மாதிரி மூளையில் விழுந்து கிடப்பான். இளைஞர்களோட சக்தி எப்படி வேணும் நமக்கு? இன்னைக்கு அவர் கட்சிக்கு சொல்லிக்கிறாரு, இளைஞர்களை கட்சிக்குள்ள கொண்டு வாங்க, அப்போதான் புது ரத்தம் பாய்ச்சப்படும். உங்க கட்சியை வளர்க்கறத பத்தி யோசிக்கிறீங்க, தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிச்சிங்களா? இளைஞர்கள்லாம் இப்படி குடிச்சு போதைக்கு அடிமையா ஒரு வெஜிடபிள் மாதிரி மூளையில விழுந்து கலந்தானா நாளைக்கு எப்படிங்க தமிழ்நாடு உருப்படும்? எப்படி நீங்க தமிழ்நாட்டை முன்னே கொண்டு வருவீங்க? தமிழ்நாடு இந்த 5 வருஷம் இந்த 21 வந்து திமுகவை தேர்ந்தெடுத்ததுக்கான பலனை இன்னும் 15-20 வருஷம் கழிச்சு யோசிப்பாங்க. ஏண்டா திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்? 10-15 வருஷம் பின்னோக்கி எடுத்துட்டு போயிட்டீங்க தமிழ்நாட்டை. இன்னைக்கு நீங்க எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, மத்திய பிரதேசம் பாருங்கிறீங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு பின்னாடி இருந்தவங்க எப்படி ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருந்த இளைஞர்களா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எங்க கேளுங்க, இன்னைக்கு தொழிலதிபர்கள்ட்ட எல்லாம் கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னா வேலைக்கு தமிழர்கள் வர்றது கிடையாது, அதனாலதான் நாங்க நார்த்ல இருந்து கொண்டு வரோம், வெளிமாநில இருந்து கொண்டு வரோங்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க? இங்க இருக்க தமிழக இளைஞர்கள்லாம் போதை, ராஜ போதையில இருக்கிறாங்க தமிழக இளைஞர்கள் எல்லாரும். நீங்கள் இங்கே ஆன்டி இன்கம்பன்ஸே இல்லை, ப்ரோ இன்கம்பன்ஸ் இருக்குங்கிறீங்களா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு ஆம்பளை குடிக்கிறான்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நரக வேதனையில் இருக்கும். என்ன அப்போது
இந்த இந்த குடி போதையால் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அப்போ அந்த பெண்கள் திரும்ப ஓட்டு போட்டு திமுக ஆட்சி கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த தடவை திமுக வந்து மாதம் 5000 கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணுங்கள். பெண்களுக்கு மாதம் 5000 கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியும்ல, நீ மாதம் 5000 கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இங்கே என் புருஷனை கூட்டிகிட்டு போய் டாஸ்மாகில் உட்கார வச்சுக்கிட்டு யார் மாறு அடிச்சுட்டு இருக்கிறது, நீ அவன் எங்கே உளுந்து கிடப்பானோன்னு தெரியாது, தூக்கிட்டு வரணும். அவன் வந்தால் குடிபோதில் என்ன வீட்டில் ரகலை பண்ணுவானோ, எப்படி அடித்து மண்டையை உடப்பானோ, பிள்ளைங்களை படிக்க விடாமல் எப்படி சீரழிப்பானோ, வீட்டை எப்படி ரெண்டாக்குவான் குடிகார பையன். இது போதைக்கு மட்டும். அடுத்து கஞ்சா மெத்து அப்படின்னு எப்படி போகிறவன் எந்த பொம்பளை பிள்ளைய போய் என்ன செய்வானோ, கிளவின்னு கூட பார்க்காம போய் ஏதாவது இது பண்ணிடுவானோ. இப்படிலாம் வாழ்கிற பெண்கள், இந்த நரகத்தில் வாழ்கிற பெண்கள் உங்களுக்கு திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்பிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படியே நீங்கள் கனவு கண்டுக்கிட்டே இருங்க. ஓகே மேம், கடைசி ஒரு கேள்வி மேம். சேகர் பாபுட்ட போய் இந்த மாதிரி வந்து மதுரையில் முருகர் மாநாடு 22ஆம் தேதி நடைபெறது இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உண்மையான முருக பக்தர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கவே மாட்டாங்க, அவங்க வந்து மதவாதத்தை வச்சு பிரிவினை ஏற்படக்கூடிய கட்சியாக இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி பதிலளிக்கிறாரு. இவங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போ இவர் ஏன் மாநாடு முருகன் மாநாடு நடத்தினாங்க? அப்போ முருகன் மாநாடுக்கு போனவங்கலாம் ஊபிஸா? இது என்ன, இது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஒரு தமிழ்நாடு அரசு நடத்துச்சு முருக பக்தர்கள் மாநாடுன்னு, அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? உங்கள்கிட்ட டேட்டா இருக்கா? மிஞ்சி போனால் ஒரு 5000 பேர், ஒரு 4000 5000 பேர். ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க இந்து பக்தர்களால், முருக பக்தர்களால், இந்துக்களால் ஆர்கனைஸ் பண்ணப்படுற ஒரு நிகழ்ச்சி. இது கவர்மெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணல. இதுக்கு 5 லட்சம் பேர் எஸ்டிமேட்டட், 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. கூடவும் வரலாம். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது? பயம் கொடுக்குது. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சங்கிகள் தான் போவாங்கங்கிறீங்க. நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னா தினம் ஒரு வீடியோ வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் திமுக காரர் கொடி கட்டின வண்டியில் இருக்கவர் சொல்கிறாரு, நான் திமுக காரன் தான், ஆனால் நான் முருக பக்தன், எனக்கு முருகன் தான் உயிர், நான் முருக பக்தர் மாநாட்டுக்கு போவேன், அப்படி போவேனான்னு எனக்கு ஒரு கட்சி சொன்னுச்சுன்னா அந்த கட்சியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தெளிவு இங்கே தமிழக இந்துக்கள்கிட்ட வரணும், வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்துருச்சுன்னா இவங்க ஆட்சி வந்து ஆட்டம் கண்டுரும். எப்படி நான் இந்த பக்கம் சாமியவும் திட்டிக்குவேன், ஆனால் சாமியை கும்பிட்றவன்ட்ட ஓட்டும் வாங்கிக்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சாயம் வெளுத்து போயிடும். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கான இந்துக்கள் ஒரு இடத்துல கூடிட்டாங்க, ஒன்று கூடிட்டாங்கன்னா அவங்களோட ஒற்றுமையை வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு என்னென்னலாம் சொல்லலாம், இதுக்கு என்னென்ன தடையெல்லாம் போடலாம், இதுக்கு எப்படி பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பண்ணுங்கள். ஆனால் இந்த தமிழகம் என்றைக்குமே ஆன்மீக பூமி. அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம்ங்கிறது கம்மி, அதை விட அதிகமான முருக பக்தர்கள் ஒன்று கூடுவாங்க. அப்போது எங்கேயுமே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்றே தீரும். நீங்கள் இனிமே இந்துக்களையோ, இந்து கடவுள்களையோ, இந்து கோவில்களையோ, இந்து வழிபாட்டு முறைகளோ மேடை ஏறிலாம் நக்கல் நேண்டிலாம் பண்ண முடியாது. நாமம் போட்டால் 10, இது என்னது பட்டை போட்டால் 10, நாமம் போட்டால் 5, இதெல்லாம் இனிமேல் நீங்கள் பேசுறது கிடையாது. யோசிக்கவே நீங்கள் பயப்படணும். அந்த நிலைமையை வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்சிச்சுன்னா இந்த திமுகவுக்கோ இந்த திகாவுக்கோ கொண்டு வந்துருவாங்க. அதனால அவர் உடனே பதட்டத்தில் என்ன சொல்கிறாரு? சங்கிகள்ங்கிறாரு. அப்படி சொன்னாலும் நாங்கள் அதை கிரெடிட்டாக தான் எடுத்துக்கிறோம். தமிழகத்தில் எத்தனை சங்கிகள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஊபிஸுங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட போகிற லட்சக்கணக்கான இந்துக்கள், தமிழக மக்கள் எல்லாரும் சங்கிகள் அப்படின்னு வந்து திமுக சொல்லுது அப்படின்னா, அதுக்கு அப்போ அந்த சங்கிகளோட ஓட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்துக்களோட ஓட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிற தைரியமும் சேகர் பாபு அவர்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறதே நீங்களே கேட்டு சொல்லுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் முருக மாநாடு எப்படி நடக்குதுன்னு. உங்கள் பண நேரத்திலே பாதமையில் ஒருத்தனுக்கு மிக நன்றி மேம். நன்றி.